மியூசிக்குங்கிறது வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே கிடச்சிறது கிடையாது. ஒரு சில பேருக்கு தான் அந்த மியூசிக்கோட டேஸ்ட்டு கடவுள் கொடுத்துருக்கு. அது மாதிரி எனக்கும் அதை கடவுள் அருளி இருக்கு. எஸ்சிஎஸ்சிட்ட என்ன வருதுனாக்கா, அவர் அந்த பெரிய ஆளு சின்ன ஆளுங்கிற மாதிரி அவர் என்னைக்குமே நான் பார்த்ததில்ல அவர்கிட்ட ஒரு இந்த இந்த வேறுபாடே நான் பார்த்ததே இல்லை. என்னோட பாயிண்ட் ஆஃப்ல நான் நினைக்கிறது, இப்போ டிஜிட்டல் குப்பைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் ஆகும் சில நேரம். ஏன்னா மியூசிக்குங்கிறது நம்ம வாழ்க்கையோட உணர்வோட நம்ம வாழ்வியோட கலந்தது. துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். நல்ல ஒரு வைபோடையே இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறோம். வணக்கம் ஜெயடி சார், முதல்ல வணக்கம் சொல்லிடுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி போகுது இந்த ஜேர்னி, மியூசிக்கல் ஜேர்னி? மியூசிக்குனாலே ஜாலி தானே சார் வாழ்க்கையில். மியூசிக்குங்கிறது வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே கிடச்சிறது கிடையாது. ஒரு சில பேருக்கு தான் அந்த மியூசிக்கோட டேஸ்ட்டு கடவுள் கொடுத்துருக்கு. அது மாதிரி எனக்கும் அதை கடவுள் அருளி இருக்குது. மியூசிக்கோட ஜாலியாக அப்படியே அந்த லைஃப் போயிட்டே இருக்கு. கடவுள் உங்களுக்கு கொடுத்த அருளால் நிறைய பாடல்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. பெரிய நாள் ஆரம்பிச்சு, ஆமாம், பாறை ஒன்று எப்போதுமே, சார்லி சாப்ளின், சுந்தரா டிராவல்ஸு, எக்கச்சக்கமான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ வரைக்குமே அந்த பாடல்களை திருப்பி திருப்பி கேட்குறோம். எத்தனை தடவை கேட்டாலும் பிடிக்கிற மாதிரியான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. அதாவது இசைங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விதமான இருக்குது. இன்றைக்கி ஏதோ ட்ரெண்டுன்னு சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மாறிடுச்சு. டிஜிட்டல் மாறினா கூட இது என்ன ஆகுதுன்னா, இசை வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப்ல நான் நினைக்கிறது, இப்போ டிஜிட்டல் குப்பைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் ஆகும் சில நேரம். ஏன்னா மியூசிக்குங்கிறது நம்ம வாழ்க்கையோட உணர்வோட நம்ம வாழ்வியோட கலந்தது. அது அப்படி கிடச்சிச்சின்னா அது திருப்பி திருப்பி கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில சாங்கெலாம் ரிட்டர்ன்ஸே கேட்க முடியல. இப்போ வர நிறைய சாங் ரிட்டர்ன்ஸ் கேட்க முடியல. அந்த நேரம் பண்ணுறாங்க, ஒரு ஏதாவது ஒன்று ஒரு வைபை பண்ணி விட்டு போயிடுறாங்க, திருப்பி அது கேட்க முடியலை. அது ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து எம்எஸ்ஸாக இருக்கட்டும், இளையராஜாவாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு ரகுமான் வந்தார், தேவானா, நிறைய பேர், வித்யாசாரனா, நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க சாங்கெல்லாம் ரிட்டன் கேட்குற மாதிரியே இருக்குது. அவங்களோட பீஜியம், அவங்களோட டியூனு. இப்போ நான்லாம் அந்த காலத்தில் பண்ணுதான். அந்த காலம்னா அந்த காலத்துக்கு இந்த காலத்தில் மியூசிக் எப்பொழுதுமே ஒன்று தான். ஏன்னா 1800 கம்போஸ் பண்ண பீத்தோவானோட பிட்டை வந்து எம்எஸ் வந்து 1900 வந்து பண்ணியிருக்காரு. 1900 இப்போ எம்எஸ் பண்ணக்குள்ள என் மனதில் ஒன்று தான் அவர் 1800 கம்போஸ் பண்ணி கிட்டத்தட்ட 100 வருஷம் கழித்து அது ட்ரெண்டிங் ஆகுது. மியூசிக் வந்து நல்ல கம்போஸிங் இருந்துச்சுன்னா என்றைக்கு வேணாலும் ஹிட் ஆகும். அதுக்கு வந்து இந்த ட்ரெண்டு அது இதெல்லாம் கிடையாது. நல்ல கம்போஸிங் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் மியூசிக்கை பற்றி. சூப்பர் சார், நல்ல ஒரு அருமையான வார்த்தைகளை சொல்லியிருந்தீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய விஷயங்கள் நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் எக்கச்சக்கமாக விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இங்கே நிறைய சொல்லாத விஷயங்களை நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம். எஸ்எஸ்சி சார் வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாட்டாக இருந்திருக்காரு. ஏன்னா உங்களுக்கு நிறைய படங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏர்லி ஸ்டேஜ்லையுமே உங்களுக்கு வந்து தூக்கி விட்டுருக்கிற ஒரு ஆளாக வந்துருக்காரு. நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான அவர்? ஏன்னா எஸ்சிஎஸ்ஸை பொறுத்தவரை எனக்கு வந்து நான் எல்லா இன்டர்வியூலுமே சொல்லியிருக்கேன், எனக்கு கடவுள்னா அவர் தான். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் அந்த இடத்துக்கு இல்லை. அது என் மனசார அது என்ன என் ஆன்மாவோட கலந்து அதை நான் யோசித்து சொல்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த இடத்துல நான் இல்லை. எஸ்எஸ் அப்படி எனக்கு ஒரு எங்கள் அப்பா மாதிரி. எங்கள் அப்பா மாதிரினா அப்பா தானே அவ்வளோ க்ளோஸில் வச்சுருப்போம், எல்லாரையும் க்ளோஸில் வச்சுருக்க மாட்டோம். அந்த மாதிரி எஸ்எஸ் எனக்கு அந்த படத்தை கூப்பிட்டு அவ்வளோ பெரிய படம் பெரியண்ணா அன்னைக்கு வந்து விஜயகாந்த், சூர்யா, மீனா, அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். என்னை பார்த்தா நான் வந்து ஒரு 26-27 வயசு பையன் அந்த படம் பண்ணக்குள்ள. என்னை நம்பி அவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துட்டு கூட அது எல்லாருக்குமே பயம் வரும்ல. ஒரு சின்ன பையனுக்கு படம் கொடுத்துட்டோம், பாட்டு நல்லா பண்ணிட்டான், ரீரிகார்டிங் எப்படி பண்ணுவான்னு அவருக்கு ஒரு பயம் வந்தது. யாராவது ஆட்களை வச்சுட்டு பண்ணியா அப்படின்னாரு. அப்புறம் நான் ஒரு ரீல் வந்து ஏவி மாறாரில் அழைச்சிட்டு போய் பண்ணி காட்டினோம். சூப்பராக இருக்கியான்னு கை கொடுத்தாரு சாரு. எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியாது. எஸ்ஏஎஸ் வந்து விஜய் குடும்பத்தையே மறக்க முடியாது. ஏன்னா விஜய் எனக்கு 3 சாங் அந்த படத்தில் பாடி கொடுத்துருக்காரு. அதே போல் வந்து சோபாமாவும் என் மியூசிக்கில் பாடியிருக்காங்க. அவங்க குடும்பமே நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது.
அந்த குடும்பத்தால் தான் நானும் இசையமைப்பாளர். எஸ்ஏசி கிட்ட நீங்கள் எப்படி உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னி எங்கே ஆரம்பிச்சது அந்த புள்ளி? அவர் எப்படி தெரியும் உங்களுக்கு? யார் மூலயமா நீங்கள் பழக்கமானீங்க? ஏன்னா சென்னை வந்து நிறைய கஷ்டப்பட்டு ஆமாம் 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 ஆமாம். நீங்கள் அடையாறுலேருந்து இங்கே வரதுக்கு பஸ் பிடிச்சி வரதே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதான் 85 வந்து அதான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இப்போ என்னன்னா எஸ்ஏசியோடைய ஸ்டார்டிங் பண்ணி உங்கள் 2 பேருக்குள்ள ஸ்டார்ட் பண்ண அந்த மொமெண்ட் கேட்குறேன். நான் முதன்னு வந்து நான் வந்து ராஜா சார் கடந்துட்டுக்குள்ள அந்த நுழையத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அங்கே நான் இருந்துக்கிட்டுக்குள்ள அவர்கிட்ட வந்து குமரேசன் தான் என்ன அங்கே சேர்த்துக்கிட்டது. குமரேசனுங்கிறவருக்கு வந்து அந்த மாரிமுத்துங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து பயங்கர க்ளோஸு. அவர் வந்து எப்பொழுதுமே பேசிகிட்டு இருப்பார். பேசிகிட்டு இருக்கோள்ள இந்த மாதிரி எஸ்எஸ்சி ஒரு படம் ஆரம்பிக்கிறார், தம்பி அழைச்சிட்டு போய் ஏதாவது கேட்கலாம் சார்ட்ட அப்படின்னு சொன்னாப்புல. அவர் சொன்னோன்னா ஒரு 2 நாளுக்குள்ளே நாங்கள் அங்கே போயிட்டோம். எஸ்எஸ்சி பார்க்க போனால் நாளைய தீர்ப்பு அப்போ தான் அவர் வந்து படம் ஆரம்பிக்கிறாரு. விஜய் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, பண்ண போகிறாரு. அங்கே போய் நாங்கள் வந்து போனோம். நாங்கள் ஒரு 2-3 பேராக போனோம். போகக்குள்ளே என்ன ஏதுன்னு விசாரிச்ச அப்புறம் இப்போ இருக்க அந்த வீடு ஏன்னா அந்த ஸ்டேட் பேங்க் காலனியில் இருக்கு பாருங்க, சாலிகிராமத்தில், அந்த வீட்டில் தான் கீழே போனால் சார் இருந்தார். கூப்பிட்டு ஆஃபீஸுக்குள்ளே கூப்பிட்டு என்னப்பா அது என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி வந்து நாங்கள் சாங்கெல்லாம் எழுதுவோம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்னோன்னே என்ன எழுதியிருக்க, ஏதாவது சொல்லு, காட்டு, பாடு அப்படின்னாரு. நான் திடீர்னு ஒரு 2 சாங் பாடி காமிச்சேன் அவருக்கு. பாடினோன்னா அவர் வந்து அவர் எவ்வளோ பெரிய இயக்குனர், சோபாமாவை கூப்பிட்றாரு, இந்த பையன் எப்படி பாடுது பாரு அப்படின்னு சோபாமாவை கூப்பிட்டாரு. அந்த மாதிரி அந்த சாங்கை கேட்டு சாங்கெல்லாம் யார் எழுதுன்னு கேட்டார். நான் தான் சார் எழுதுன்னு சொன்னேன். சரி நான் ஒரு படம் பண்ணுறேன், நாளே திருப்புன்னு, அதில் உனக்கு பாட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கா ரெக்கை கட்டி பறக்குது அப்படியே. சினிமாவுக்காக நான் வந்து ட்ரை பண்ணது எக்கச்சக்கமான காலங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அந்த ஒரு தருணம் வந்து என்னால் மறக்கவே முடியாத தருணம். இப்போ கூட நான் எத்தனை படம் பண்ணி எவ்வளோ ஹீட்டு கொடுத்தாலும் அந்த ஒரு சந்தோஷம் இருக்குங்களே, அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி பாட்டு கொடுத்தாரு. பாட்டு கொடுத்தோன்னே நாளைய தீர்ப்பு, அது விஜய் ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாளைய தீர்ப்பு அது அந்த மாப்புள்ள நான் சொல்ல போடுறேன் கேட்டுக்க, ஜின்னுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜின்னுக்கு ஜிங்கா, அதை பாட்டில் நான் பாட போடுறேன் கேட்டுக்க, ஜின்னுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜின்னுக்கு ஜிங்கா, எழுந்து நின்று ஆடுறேன், ஏகதாளம் போடுறேன், எக்கச்சக்கம் சொல்ல போகிறேன், ஜின்னுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜின்னுக்கு ஜிங்கா, அந்த பாட்டு. ஏன்னா இது வந்து யார் கம்போஸ் பண்ணதுன்னா நம்ம இப்போ கீரவாணி இருக்கார்ல மியூசிக் டைரக்டர், அவரோட ரிலேஷன் மணிமேகலன் தான் மியூசிக். அந்த பொண்ணு தான் அந்த பாட்டு பண்ணது. இதில் ஒரு சரணம், நான் செகண்ட் சரணம் தான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். இப்போ அரசியலுக்கு வருது. ஆமாம், அந்த லிரிக்ஸ் எல்லாம் அப்போ எழுதுனேன். சார் வந்து ரொம்ப அவர் எதுவும் சொல்லலை, இந்த லிரிக்ஸ் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது நிறையா இப்போ எல்லாம் கட் பண்ணி போடுறாங்க. அந்த பாட்டு எனக்கு சினிமாவில் முதன்னு பரணின்னு அந்த பேர் அங்கீகாரமானது நாளைய தீர்ப்பு படத்தில் தான். சினிமாவுக்குள்ளே நான் அடி எடுத்து வச்சது. அதுக்கப்புறம் பெரியண்ணா அந்த, ஏன்னா நாளைய தீர்ப்பு வந்து 92. ஆமாம், அதுக்கப்புறம் 99 தான் பெரியண்ணா பண்ணுறேன். பெரியண்ணா வந்து நான் வந்து அவர்கிட்ட அதுக்கப்புறம் நிறைய பழக ஆரம்பிச்சிட்டேன். போவேன், பேசுவேன், வருவேன். விஜய் அப்போ வளர்ந்துக்கிட்டு வர்ற காலகட்டங்கள், நிறைய ரசிகர்களுக்கு லெட்ரு வரும், அது போவோம், அதெல்லாம் படிப்போம், போவோம், வருவோம். அங்கேயே தான் இருந்தேன் நிறையா. விஜய் அவங்க வீட்டுக்கு, விஜய் அவங்க ஆஃபீஸு காவேரி தெருவில் அந்த ஆஃபீஸில் அங்கே தான் இருந்தேன். விஜயோட வளர்ச்சியே ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரியும். கடுமையாக உழைச்சாப்புல விஜய் வந்து ஒன்று வரலன்னா அதை ட்ரை பண்ணுவாப்புல. அதாவது தான் ஒரு பெரிய டேரக்டரோட புள்ள அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சதில்லை. அது விஜய்கிட்ட அந்த யாருமே இப்போ என் பையனாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு தனி இண்டிவிஜுவல் இருந்தால் தானே நிற்க போகிறான். நான் என்ன தான் சப்போர்ட் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் இருந்தது அவர்கிட்ட. அதுதான் விஜய் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளாகிருக்கு. ஏர்லி ஸ்டேஜில் அவருடைய என்ன மாதிரி இருப்பார் சார்? அவர் டே டு டே லைஃப்பில் என்ன மாதிரி இருப்பார்? ஏன்னா ரொம்ப டயட்லாம் பார்த்துருக்கோம். காலையில் வந்து அதான் அது உணவு அது இதெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பார். எக்ஸசைஸ் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவார். அதே போல் டான்ஸு கற்றுக்குவார். எல்லா வேலையுமே சினிமாவுக்கு என்ன தேவை அதெல்லாம் அவர் தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்லேயே கற்றுக்கிட்டாரு. அதே போல் வந்து அன்னைக்கு என்ன பேசுனாரோ இன்றைக்கி பார்த்தாலும் அதே அப்படி தான் பேசுகிறாரு. ஒன்றும் அவர்கிட்ட பெரிய மாற்றமெல்லாம் நான் பார்க்கல. அவரு தான் இவ்வளோ பெரிய ஹீரோவாகி இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கார் ஒழிஞ்சு, பட் அவரோட மனநிலையை பேசுகிறதுலாம் அதே தான் இருக்கார். அந்த ஏர்லி ஸ்டேஜில் அவர் கூட இருந்த மறக்க முடியாத, இப்போவுமே எனக்கு பசுமையாக மைண்டில் இருக்குதுப்பா, அந்த ஒரு இன்சிடென்ட்லாம் எனக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட்டில் இருக்கார். நான் அங்கே ஆஃபீஸில் இருப்பேன். ஆஃபீஸில் நான் இருப்பேன். விஜய் வருவாப்புல. வந்தவொன்னே அவங்க அப்பா உள்ளே இருப்பார் ஆஃபீஸுக்குள்ளே. நான் வெளியில் உட்காந்துருப்பேன். வந்தா அண்ணா அப்பா உள்ளே இருக்கா, அப்பா பார்க்கணும், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளுக்கு யாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் பேசிட்டு போனதுக்கப்புறம் பார்ப்பாரு. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அப்பா பார்க்க தான் டக்குன்னு பார்க்க முடியாது. யார்ட்டையாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசிகிட்டு இருப்பார், ஏதாவது பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து கேட்டு போயிருக்காரு விஜய் அந்த ஆரம்ப காலகட்டத்தில். நாங்கள் இருக்கவில்ல அவங்க அப்பா பார்க்குறதுக்கு அந்த மாதிரியான சம்பவம்லாம் நடந்திருக்கு. அது ஏன்னா ஆஃபீஸில் இருக்கணும். அப்புறம் கேட்பேன், என்னென்ன அப்பா பார்க்கணும் அப்படி தானே சொல்லுவாப்புல.
அதெல்லாம் நடந்திருக்கு லைஃப்பில். அதே போல் நிறைய பாட்டு ரொம்ப லைக் பண்ணி கேட்பாப்புல. நான் பெரியண்ணா பாடுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 3 சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ண அந்த சாங்கை வந்து எஸ்ஏ சார் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டார். இது ஒரு ஆல்பம்னு இப்போதைக்கு நீ மைண்டில் வச்சுக்க, உனக்கு நான் நேரம் வரக்குள்ள அதை படத்தில் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 97, 98 வாக்கில் அந்த சாங் பண்ணிவிட்டு பெரிய நான் 99 பண்ணக்குள்ள அந்த 3 பாட்டு யூஸ் பண்ண அப்படி யூஸ் அந்த பாட்டு தான் இந்த 3 பாட்டுமே. அதில் வந்து அவருக்கு விஜய்க்கு தம்மடிஷியல் பயங்கரமாக பிடிக்கும். அவர் படத்துக்கு கேட்டாங்க அந்த நேரம், இந்த படம் என்ன படம், அப்போ ஒரு படம் வந்தது, விஜய் வந்து அந்த அவங்க அப்பா கூட மாடிலேருந்து தள்ளி விட்டுருவாப்புல, பிரியமுடன் அவங்க அந்த படத்துக்கு கேட்டாங்க. அந்த படத்துக்கு கேட்டாங்க. அப்புறம் வந்து விஜய்கிட்ட அப்புறம் கேட்டு சார் வந்து நான் அந்த மாதிரி படம்ன்றேன், சூர்யா வச்சு பண்ணுறேன், இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டார். ஓகே என்னாச்சு, எனக்கும் பெரிய சந்தோஷம். அது மாதிரி தான் அந்த வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. அந்த பாட வைக்கும்போது அந்த அனுபவம் விஜய் சார் கூட பாட வச்சிங்கல்ல, இப்போ நம்ம 2 பேரும் எப்படி இருக்குமோ அதே போல தான். அவர் வந்து விஜய் படத்துலலாம் ஒன்றும் கிடையாது. அந்த நேரம் வந்து சினிமா இப்போ நம்மளை போல தானேங்க. சினிமாங்கிறது ஒன்று அது ஜெயிக்கிறது நம்மளோட உழைப்பு, அந்த நேரம், அதிர்ஷ்டம், அதெல்லாம் சேர்ந்து எல்லாரும் போல தான் எல்லாருமே, அதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் பாட வரும். அம்மா சோபா அம்மா பாடுறதுனால அவங்க ஃபேமிலியே கொஞ்சம் இசை ஃபேமிலி இல்லை. கண்டிப்பாக அவங்க பாட்டி அவங்க எல்லாருமே ஒரு இசையில் இருந்ததுனால அவருக்கும் அந்த இசை வந்துருச்சு. ஈஸியாக பாடினாப்புல. பெரிய பெரிய சிங்கர்லாம் நான் இப்போ வச்சு எடுக்கிறேன், என்ன கஷ்டப்படுறேன், அவர் ஈஸியாக பாடிட்டார் அந்த 3 பாட்டுமே. அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், அதை பரவாயில்ல ஆரம்பத்திலே வந்து டக்குன்னு பாடிட்டாப்லையே அப்படின்னு வச்சேன். இப்போவும் பாட்டு கொடுத்தா சூப்பராக பாடுவாப்புல. ஏன்னா திரை இசைக்கு முன்னாடியே நீங்கள் பாட வச்ச மொதல் சிங்கர் அவர் தானே? கரெக்டாக. ஆமாம், எனக்கு நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக பாட வச்சது ஃபஸ்ட்டு அவர் தான். இன்னும் ஒன்று, அடுத்தவங்க படத்துக்கு ஒரு 3 சாங்காக பாடி கொடுத்தது அவர் தான் பாடி கொடுத்துருக்காரு. அதுதான் ஃபஸ்ட்டு. வேறு எந்த படத்துக்கும் அவர் பாடி கொடுத்ததில்ல. எனக்கு நினைவு தெரிஞ்சு அந்த மாதிரி வேறு யாருக்கும் அவர் பாடி கொடுத்ததில்ல. 3 சாங்கு என் மியூசிக்கில் தான் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். 2 சாங் பாடிருக்காரு வித்யாசார் மியூசிக்கு, மற்ற நிறைய தேவான மியூசிக்லாம் பாடிருக்காரு. 3 சாங்காக என் படத்தை தான் பாடியிருக்காரு. அந்த ஒரே படம் பெரியண்ணா தான். அந்த பெரியண்ணா பொள்ளாச்சி மலரோட்டுல ஒரு பொண்ணை பாரு சோக்குல, அட நான் தான் உனக்கு மாப்புல, அதை கேட்டு பாரு ஊருல, என்னாட்டம் ஒரு ஆண் பிள்ளை எங்கேயும் இல்லை, சொன்னாக்க நீ கேட்டுக்க பொய் ஏதும் இல்லை, பொள்ளாச்சி மலை. அந்த ரிதமே நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிச்சது சாருக்கெல்லாம் அந்த பாட்டு. நல்லா இருக்கியா, சூப்பராக இருக்கியா. எஸ்சிட்ட என்ன வருதுனாக்கா, அவர் அந்த பெரிய ஆளு சின்ன ஆளுங்கிற மாதிரி அவர் என்னைக்குமே நான் பார்த்ததில்லை. அவர்கிட்ட ஒரு இந்த வேறுபாடே நான் பார்த்ததே இல்லை. ஒரு நல்ல விஷயம் தானே அவரை போல ரசிக்க முடியாது, அந்த மாதிரி ரசிப்பார். தம்மடி விஷயம் எத்தனை தடவை அவருக்கு நான் பாடி காட்டி ரசிச்சிருக்காரு சரிங்களா. அந்த டேபிளில் தாளம் போட்டு அவர் முன்னாடி உட்காந்துருப்பாரு, இப்படி பாடி காட்டுவோம், சூப்பராக இருக்கியா, அது ரிதமாவே வேற லெவலுக்கு. ஆமாம், அந்த மாதிரி எஸ் ஒரு ரசனை. அதாவது சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து நல்ல விஷயங்களை ஒரு ரசிக்க தெரிஞ்ச மனுஷன், இல்லைன்னா இவ்வளோ பெரிய டைரக்டராகவோ இவ்வளோ பெரிய பேரும்புகள்லாம் வாங்க முடியாது. அந்த மாதிரி அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. நம்மள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படி கண்டுபிடிச்சதான் என்ன ஒரு இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்துறது. பெரியண்ணா படம் எப்படி கிடைச்சிது? அது கிடைக்கும்போது உங்கள் மனநிலை என்ன மாதிரி இருந்தது அந்த டைமில்? பெரியண்ணா வந்து அதான் சொன்னேன், சாங்கு 3 பண்ணி வச்சுருந்தோன்னு. அந்த சாங்கு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வந்து சார் வந்து கூப்பிட்டு, இந்த பெரியண்ணான்னு ஒரு படம் பண்ணுறேன், இந்த படம் உனக்கு ஒரு பெரிய பேர் வரும், இந்த படத்தில் பண்ணு, அந்த 3 சாங்கை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், நான் விஜய்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னாரு சார். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு படம்னோடனே நமக்கு அது விஜயகாந்த், ஏன்னா சுப்பையானன் தான் ப்ரொடியூசர், எஸ்கே சுப்பையானன் அவர் தான் ப்ரொடியூசரு. அவரும் வந்து பேசினார் அந்த நேரங்களில். அவரும் பேசி முதன்னு AVMRRல போய் ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கா என்னன்னா, எவ்வளோதான் நமக்கு டேலண்ட் இருந்தால் கூட ஒரு ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் பண்ணக்குள்ளே நமக்கு ஒரு பயம் வரும். எனக்கு ஒரு திக்குன்னு இருக்கு அந்த சாங்கு. நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், ஓப்பனிங் போய் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரையும் கூப்பிட்டு ஐடியா பண்ணி. அப்போல்லாம் ரொம்ப ஃபீடிங் கிடையாது, அப்போல்லாம் இந்த மாதிரி சிஸ்டம் வச்சுக்கிட்டு ஃபீடிங் பண்ணுறது கிடையாது. நேச்சுராக எல்லாருமே வாசிக்கணும். கீபோர்டுன்னா ஓரளவு அந்த காடு கீடு அதுதான் பண்ணுவோம், வந்து மற்றெல்லாம் எல்லாம் வாசிக்கணும். அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு வாசிக்க வச்சேன். முதன்னு நான் பாட்டு ட்ராக் எடுத்துகிட்டு நான் பாடுறேன். ஓ லா 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 லா, நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு, உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன்,
நீ தேகின்ற நாளில் வாடுகிறேன். உன் மௌனத்தில் 1000 பாட்டு, நான் மயங்குகிறேன் அதை கேட்டு. நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு. நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. அந்த பாட்டு ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பக்காவாக பாடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எல்லாருமே வந்து அந்த நேரம் நான் பாடி முடித்தோன்னே கிளாஸ் பண்ணாங்க. அது எனக்கு பயங்கர சந்தோஷம். அதுதான் ஒரு பூஸ்டப். அப்போ தான் நான் ரிலீஃப் ஆனேன். சார் கொடுத்துட்டாரு பெரிய படம். ஏன்னா எப்போ என்ன ஒரு 10 பேர் சொல்லிவிட்டாலும் முடிஞ்சு போச்சு. என்னங்க அந்த பையனுக்கு மியூசிக்கு சரியாக பண்ணலன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை எவ்வளோ தான் பழகணும். அந்த நேரம் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே பாராட்டினாங்க. அந்த சாங் என் வாழ்க்கையில் இன்றைக்கி கூட அதை நினச்சானே எனக்கு அந்த திக்கு அந்த நிமிஷம் அப்படியே மனசுக்குள்ளே வந்துடும். அந்த பயம், அந்த சாங்கு நிகழ்த்தின அந்த சம்பவம், அப்படியேப்பட்ட சாங்கு. அப்படி ஆரம்பித்த அந்த படம் படம் வந்து சிறப்பாக வந்து விஜய் பாடின தம்மடிக்கு செயல், அதெல்லாம் சூர்யா நல்லா ஆடிருப்பார். எல்லாம் படம்லாம் பார்த்துருப்பீங்க. இன்ன வரைக்குமே நான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டில் இருக்குது. என்னோட அந்த படம் பெரிய ஹிட்டில் இருக்குது. தந்தானே தாமரைப்போலாம் இன்றைக்கி வந்து சவுத் சைடு போனோன்னா எங்கேனாலும் அந்த பாட்டு தான். ஒரு கல்யாணம், காது குத்து,